மேஷராசி அசுவினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் மாத பொது பலன். ஏப்ரல் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு பல முக்கிய முன்னேற்றங்களை உண்டாக்கும். பொதுவாக நம்பிக்கையுடன் செயல்பட்டு புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய காலமாக இருக்கும். நீண்டகால நோக்கங்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். தொழில்வேலை தொழில் மற்றும் தொழில்முறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் பலன் அளிக்கும். உயர் அதிகாரிகளிடம் நல்ல ஒத்துழைப்பை பெறுவீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். புதிய தொழில்முறை கற்றல்களில் ஈடுபட்டால் பயனளிக்கும். பணம் நிதி நிலை வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சில பெரிய செலவுகள் இருப்பினும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வங்கி பணமோ அல்லது முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கலாம். நிதி மேலாண்மையை சீராகச் செய்ய வேண்டும். இல்லையெனில் அதனால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நிலம் வீட்டுவாடா முதலியவற்றில் லாபகரமான மாற்றங்கள் ஏற்படும். குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும். கணவன் மனைவி உறவுகளில் புரிதலும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். குழந்தைகளின் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதை பற்றியெல்லாம் சாந்தமாக பேசுவதால் தீர்வு காணலாம். குடும்ப உறவுகளை சிறப்பாக பாதுகாப்பது முக்கியம். காதல் திருமணம் காதல் உறவுகள் செம்மையாக இருக்கும். புதிய காதல் தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது. திருமண யோசனைகள் நடைபெறும். உள்ளதை உண்மையாக வெளிப்படுத்தும் போது உறவுகள் இன்னும் மேம்படும். சுகாதாரம் உடல்நலம் பொதுவாக நல்லது. ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க சில நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நரம்பியல் பிரச்சனைகளை கவனமாக கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் தவறாத உடற்பயிற்சி உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் டியூஸ்டே ஹனுமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நன்மையை தரும். அனுமன் சாலிசா அல்லது சுந்தர காண்டம் பாராயணம் செய்ய வேண்டும். சிவபெருமான் வழிபாடு செய்து ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபித்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிறந்த நாட்கள் 5, 12, 18, 25 ஆகிய தேதிகள் நன்மை தரக்கூடியவை. கவனிக்க வேண்டியவை: செலவுகளை சீராக கட்டுப்படுத்துதல் முக்கியம். கோபத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள். உடல் நலனுக்கு கூடுதல் கவனம் செலுத்துங்கள்.